முன்னாலே பேசினார்களே, யார் அந்த சார்? அண்ணா பல்கலைக்கழகத்திலே மாணவி சீண்டல்பட்டு அவர் போய் புகார் செய்து அந்த புகாரை மறைத்து அதற்கு பிறகு கைது செய்து விடுவிக்கப்பட்டு யார் அந்த சார் என்று அண்ணன் எடப்பாடியார் கேள்வி கேட்டதற்கு பிறகுதான் இன்றைக்கு ஒருவரை கைது செய்து அடைத்திருக்கிறார்கள். 69 பேர் இன்றைக்கு அதிகாரப்பூர்வமாக இன்னும் கணக்கில் அடங்காத பேர் வாயை திறந்திருக்கிறாரா? கனிமொழி ஒரு பெண் தானே, நீ ஒரு பெண் தானே. அதே போல ஒற்றை சங்கங்களை கையிலே வைத்துக் கொண்டு ஊரெல்லாம் சுற்றி வந்தாரே உதயநிதி, அவர் பேசி இருக்கிறாரா? அப்பான்னு பெருமைப்படுறீங்களே. இப்ப நான் படிச்சனே, இத்தனை பிள்ளைங்க கதறும் போது அப்பான்னு தான் அழுதிருப்பாங்க, அப்பான்னு தான் அழுதிருப்பாங்க, அப்பான்னு கதறி இருப்பாங்களே. அந்த சத்தம் உங்க காதுக்கு கேட்கலையா? அம்மான்னு அழுதிருப்பாங்களே, உங்க சம்சாரம் துர்காஸ்தானி காதுக்கு கேட்கலையா? உங்க தங்கச்சி கனிமொழி காதுக்கு கேட்கலையா? இத்தனை சம்பவங்களும் நடக்கும் போது காவல்துறை அதிகாரி கூட்டம் போட்டு பாலியல் பலாத்காரத்தை அடக்கிறதுக்கு அவர் காவல்துறை எல்லாம் தூண்டி விட்டுருக்கிறாரா? காவல்துறை எல்லாம் துரிதப்படுத்தி இருக்கிறாரா? தஞ்சாவூர்ல நேத்திக்கு நடந்த சம்பவம் இன்னைக்கு வந்திருக்கு. நீங்க தூண்டி விட்டதுக்கு பிறகுதான் எனக்கு சந்தேகமா இருக்கு. நீங்க கூட்டம் போட்டு தூண்ட 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 இங்க பாலியலை தூண்டி விட்டுட்டு இருக்கீங்களா? தமிழ்நாடு பெண்களுக்கு பாதுகாப்பான நாடு. 4 வயசுல இருந்து 60 வயசு பாட்டி வரைக்கும் பாலியல் தொந்தரவுல திருப்பூர்ல 70 வயசு பாட்டி, அந்த பாட்டிய பாலியலுக்கு சீண்டி இருக்கான் ஒருத்தன். பாதிக்கப்பட்டிருக்கிற குழந்தைகளுக்கு நாம் அரணாக இருக்கக்கூடிய விதத்தில் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் மாணவரணி செல்வங்களின் சார்பிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிற கண்டன ஆர்ப்பாட்டம். இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் என்பது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசுக்கு சவால் விடுகிற ஆர்ப்பாட்டம். இது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசை இந்த நாட்டை விட்டு விரட்டுவதற்காக நடைபெறுகின்ற கண்டன ஆர்ப்பாட்டம். துரோகிகளை விரட்டுவதற்கு நடைபெறுகிற கண்டன ஆர்ப்பாட்டம். ஏழை பிள்ளைகளுக்கு, பாதிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு, பாதிக்கப்பட்ட மாணவிகளுக்கு பாதுகாப்பு அரணாக விளங்கக்கூடியவர் அண்ணன் எடப்பாடியார் என்பதை திமுகவுக்கு குட்டி சொல்வதற்கு நடைபெறுகின்ற இந்த ஆர்ப்பாட்டம். இந்த ஆர்ப்பாட்டத்திலே மாணவ செல்வங்கள் எல்லாம் இங்கே வந்து கலந்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த மாணவ செல்வங்கள் என்றைக்குமே பாதிக்கப்பட்ட மாணவிகளுக்கு நீங்கள் எல்லாம் துணையாக இருக்க வேண்டும். இந்த துணை என்பது என்றைக்குமே பாதிக்கப்பட்டவர்களுக்கு உறுதுணையாக இருப்பது என்பது அண்ணன் எடப்பாடியார் அவர்கள்தான். எப்பொழுதுமே எந்த சூழ்நிலையிலுமே நம்முடைய நாட்டிலே பாதிக்கப்பட்டவர்கள் என்றால் உடனே குரல் கொடுப்பவர் அண்ணன் எடப்பாடியார் தான். சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் அண்ணன் எடப்பாடியார் மட்டும்தான் உடனுக்குடன் குரல் கொடுத்துக் கொண்டிருக்கிறார். இந்த பாலியல் துன்புறுத்தல் அருமை சகோதரர் ராமச்சந்திரன் அவர்கள் இங்கே பட்டியலிட்டு காட்டினார். பல பட்டியல்களை இங்கே எடுத்து சொன்னார். அதில் இந்த பட்டியல் என்பது ரொம்ப நீண்டு கொண்டே போகிறது. நான் இன்னும் உதாரணத்திற்கு சொல்ல வேண்டும் என்றால், பத்திரிகைகளிலே தெரிவிக்கப்பட்ட கருத்துக்கள் தான், பத்திரிகைகளிலே சொல்லப்பட்ட செய்திகள் தான். கிருஷ்ணகிரியிலே 18 வயது அரசு பள்ளி மாணவியை 3 ஆசிரியர்கள் கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்தது. வேலூரிலே இளம் பெண்ணுக்கு மயக்க மருந்து கொடுத்து குளிர்பானம் கொடுத்து 6 பேர் கொண்ட காமுக கும்பல் கற்பழித்தது. தூத்துக்குடியிலே 5 மாணவிகளுக்கு உடற்கல்வி ஆசிரியரால் பாலியல் தொல்லை. சென்னையிலே சிறுமிக்கு கிக் பாக்ஸிங் பயிற்சியாளரால் பாதிப்பு. திருப்பூரிலே 17 மாணவிகளுக்கு விடுதி வார்டனால் பாதிப்பு.
திருவள்ளூரிலே 3ஆம் வகுப்பு மாணவி, 3ஆம் வகுப்பு மாணவிக்கு என்ன தெரியும்? அந்த பிள்ளைக்கு என்ன தெரியும்? ஒன்றுமே தெரியாத சிறுமி, 3ஆம் வகுப்பு சிறுமி. திருவள்ளூரிலே 3ஆம் வகுப்பு மாணவிக்கு தலைமை ஆசிரியரால் தொல்லை. சென்னையிலே மனவளர்ச்சி குன்றிய கல்லூரி மாணவி 10க்கும் மேற்பட்டோர் பாலியல் வன்கொடுமை. ஜோலார்பேட்டையிலே ஒரு கர்ப்பிணி தாயை கீழே தள்ளிவிட்டு பாலியல் தொந்தரவுக்கு ஆளாக்கி கீழே தள்ளிவிட்டு அதற்கு பிறகு மருத்துவமனையிலே போய் அவர் வைத்தியம் செய்து கொண்ட நிகழ்வு இதெல்லாமே பத்திரிகையிலே வந்ததுதான். சென்னையிலே ஓட்டுநர் பயிற்சிக்கு வந்த கல்லூரி மாணவிக்கு பயிற்சியாளரால் பாலியல் தொல்லை. தஞ்சாவூரிலே இளம்பெண்ணுக்கு கல்லூரி ஆசிரியரால் தொல்லை. தர்மபுரியிலே 3 சிறுமிகளுக்கு ஓட்டுநரால் தொல்லை. கும்பகோணத்திலே கல்லூரி மாணவிக்கு அரபி வகுப்பு ஆசிரியரால் தொல்லை. கீழ்ப்பாக்கம் மருத்துவக் கல்லூரியிலே 3ஆம் ஆண்டு மருத்துவம் படித்த மாணவிக்கு தொல்லை. திருவண்ணாமலையிலே 10ஆம் வகுப்பு மாணவிக்கு ஆசிரியரால் தொல்லை. சென்னை ஐஐடியிலே PhD மாணவியிடம் தொல்லை. திருப்பூரிலே அரசு பள்ளி மாணவியிடம் தொல்லை. கன்னியாகுமரியிலே ஓடுகிற பேருந்திலே சிறுமிக்கு தொல்லை. சென்னையிலே 3 மாணவிகளுக்கு தொல்லை. ஒசூரிலே 11 வயது சிறுமிக்கு தொல்லை. விழுப்புரத்திலே 4 வயது பெண்குலத்துக்கு தொல்லை. சென்னை கிளாம்பாக்கத்திலே பேருந்து நிலையத்திலே 18 வயது இளம்பெண் ஆட்டோவிலே கடத்தப்பட்டு பாலியல் தொந்தரவு. திருச்சி மணப்பாறையிலே 2 மாணவிகளுக்கு அந்த தாளாளரே தொந்தரவு செய்திருக்கிறார். கோவையிலே 14 வயது பள்ளி மாணவிக்கு ஆட்டோவிலே தொல்லை. விழுப்புரத்திலே கல்லூரி மாணவிக்கு பேராசிரியரால் தொல்லை. நான் வரும்போது தொலைக்காட்சியிலே பார்த்தேன். அதிலே பார்த்த செய்தி தஞ்சாவூரிலே 13 வயது பெண், பத்திரிகையில் வந்திருக்கிறது இன்றைக்கு காலை பத்திரிகையிலே. தஞ்சாவூரிலே 13 வயது மாணவி, அந்த மாணவிக்கு ஒரு அறையிலே போட்டு பூட்டி வைத்து 3 நாட்களாக தொடர்ந்து மாறி மாறி தொல்லை. தஞ்சாவூரிலே இன்றைக்கு நடந்த சம்பவம். அதே போல சேலம் ஆத்தூரிலே வெள்ளியங்கிரியிலே அரசு பள்ளியிலே படிக்கிற 13 மாணவிக்கு தொல்லை. புதுக்கோட்டையிலே பள்ளி மாணவிக்கு உடற்கல்வி ஆசிரியரால் தொல்லை. இது பத்திரிகையிலே வந்த சில செய்திகள் தான். எல்லாவற்றுக்கும் மேலாக முன்னாலே பேசினார்களே, யார் அந்த சார்? அண்ணா பல்கலைக்கழகத்திலே மாணவி சீண்டல் பட்டு அவர் போய் புகார் செய்து அந்த புகாரை மறைத்து அதற்கு பிறகு கைது செய்து விடுவிக்கப்பட்டு யார் அந்த சார் என்று அண்ணன் எடப்பாடியார் கேள்வி கேட்டதற்கு பிறகுதான் இன்றைக்கு ஒருவரை கைது செய்து அடைத்திருக்கிறார்கள். இத்தனை சம்பவங்கள் தெரிந்து நடந்தது, இன்னும் தெரியாமல் மூடப்பட்ட சம்பவங்கள் எத்தனையோ. நான் ஒரே கேள்வி கேட்க விரும்புகிறேன். ஸ்டாலின் மாடல் அரசு தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்களே, அவருடைய சகோதரி கனிமொழி அவர்களே, நீங்கள் ஒரு கூட்டத்திலே பேசும்போது சொன்னீர்கள், தமிழ்நாட்டிலே தான் விதவைகள் அதிகமாக இருக்கிறார்கள் என்று. அதற்கு என்ன காரணம்? விதவைகள் அதிகமாக இருக்கிறார்கள் என்று சொன்னவர் கனிமொழி. ஆனால் இன்றைக்கு இவ்வளவு பாலியல் சீண்டல் நான் கொஞ்சம் தான் சொல்லியிருக்கேன். இன்னும் நிறைய 69 பேர் இன்றைக்கு அதிகாரப்பூர்வமாக இன்னும் கணக்கில் இணங்காத பேர் வாயை திறந்திருக்கிறாரா கனிமொழி? ஒரு பெண் தானே, நீயும் ஒரு பெண் தானே, இதுவரைக்கும் வாய் திறந்திருக்கிறாரா? இல்லை. அதே போல ஒற்றை சங்கங்களை கையிலே வைத்துக் கொண்டு ஊரெல்லாம் சுற்றி வந்தாரே உதயநிதி, அவர் பேசி இருக்கிறாரா பாலியல் சீண்டலை பற்றி? இதை தடுப்பதற்கு எந்த நடவடிக்கை எடுத்திருக்கிறீர்கள்? அது மட்டுமல்ல, நான் இன்னும் கேட்கிறேன், இவ்வளவு மோசமான சம்பவங்கள் நடந்திருக்கிறது. ஆனால் இன்றைக்கு காலையிலே பத்திரிகையிலே உதயநிதி சொல்லி இருக்கிறார், எங்க அப்பாவை அப்பான்னு கூப்பிட்டா பெருமை, என்னை அண்ணன்னு கூப்பிட்டா பெருமை
என்னை எல்லாரும் அண்ணன்னு கூப்பிடுறாங்க, எங்க அப்பாவை அப்பான்னு கூப்பிடுறாங்க. அப்பான்ற பேரே உங்களுக்கு நிரந்தரமா சொந்தமான பேர் தான். அதுல எங்களுக்கு மாற்று கருத்தே கிடையாது. அது உங்க அப்பா கதையை கேட்டு பார்த்தா உங்க அப்பா இருந்தா தெரிஞ்சிருக்கும். உங்க அப்பாவுக்கு தான் தெரியும். அப்பாவுக்கு அர்த்தம் என்னன்னு உங்க அப்பாவுக்கு தான் தெரியும். அதனாலதான் அவருடைய பையன் அப்பான்னு சொன்னா எனக்கு பெருமையா இருக்கும்னா நான் ரொம்ப டீப்பா போக விரும்பல. ஏன்னா இது கண்டன ஆர்ப்பாட்டம். அருவருப்பாயிடக்கூடாது, அசிங்கமாயிடக்கூடாது, இன்னும் கேவலமாயிடக்கூடாது. அப்பான்ற வார்த்தை உங்க குடும்பத்துக்கே பொருத்தமான வார்த்தை. அந்த பொருத்தமான வார்த்தைக்கெல்லாம் நான் டீப்பா பதில் சொன்னா இது கண்டன ஆர்ப்பாட்டமா இருக்காது. ஏன்னா அவ்வளவு மோசமான வார்த்தைகளை அவரே ஒத்துக்கொண்டிருக்கிறார். நான் ஒன்று கேட்கிறேன், நீங்க அப்பான்னு பெருமைப்படுறீங்களே, இப்ப நான் படிச்சனே, இத்தனை பிள்ளைங்க கதறும் போது அப்பான்னு தானே அழுதிருப்பாங்க, அப்பான்னு தானே அழுதிருப்பாங்க, அப்பான்னு கதறி இருப்பாங்களே. அந்த சத்தம் உங்க காதுக்கு கேட்கலையா? அம்மான்னு அழுதிருப்பாங்களே, உங்க சம்சாரம் துர்காஸ்தானி காதுக்கு கேட்கலையா? உங்க தங்கச்சி கனிமொழி காதுக்கு கேட்கலையா? இத்தனை சம்பவங்களும் நடக்கும் போது அந்த பிள்ளைங்க துடிச்சிருப்பாங்களே, அந்த துடிதுடிப்பு, அந்த பிள்ளைங்க கதறல் உங்க செவிகளுக்கு கேட்கலையா? மானங்கட்ட மாடல் அரசே, ஸ்டாலின் மாடல் அரசே, உங்களுக்கெல்லாம் போட்டோ ஷூட் போட்டு நீங்க எல்லாம் இது ரொம்ப பாதுகாப்பான நாடுன்னு சொல்றீங்க. எது பாதுகாப்பான நாடு? இப்ப பேசிட்டு இருக்கிறோம். வீட்டுக்கு போனே தொலைக்காட்சியை பார்த்தா இன்னும் எத்தனை பாலியல் சீண்டல் அந்த செய்தி வரப்போகுதோ தெரியல. தினந்தோறும் பத்திரிகை படிச்சு பார்த்தா அந்த பத்திரிகையில பாலியல் சீண்டல் தான், பாலியல் சீண்டல் தான். காவல்துறை அதிகாரிகளே, காவல்துறை அதிகாரிகளே இந்த பாலியல் சீண்டலால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். போலீஸ்க்கு பாதுகாப்பு இருக்கா? இந்த லட்சணத்துல 2 நாளைக்கு முன்னாடி காவல்துறை அதிகாரி கூட்டம் போட்டு பாலியல் பலாத்காரத்தை அடக்கிறதுக்கு அவர் காவல்துறை எல்லாம் தூண்டி விட்டுருக்கிறாரா, காவல்துறை எல்லாம் துரிதப்படுத்தி இருக்கிறாரா. தஞ்சாவூர்ல நேத்திக்கு நடந்த சம்பவம், இன்னைக்கு வந்திருக்கு. நீங்க தூண்டி விட்டதுக்கு பிறகுதான் எனக்கு சந்தேகமா இருக்கு. நீங்க கூட்டம் போட்டு தூண்ட 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 இங்க பாலியலை தூண்டி விட்டுட்டு இருக்கீங்களா? மக்கள் கேட்கிறாங்க. இதை தடுக்கிறதுக்கு என்ன நடவடிக்கை வச்சிருக்கிறீங்க? ஒரு நடவடிக்கை இல்லை. நான் தயவு செய்து ஸ்டாலின் மாடல் அரசை, மு.க. ஸ்டாலின் அரசை பார்த்து கேட்டுக்கொள்வது, சட்டம் ஒழுங்குதான் சரியில்லை. இதுல சமூக நலத்துறை அமைச்சர் ஒரு அம்மா இருக்காங்க, கீதா ஜீவன், அவங்க பதில் சொல்றாங்க. தமிழ்நாடு பெண்களுக்கு பாதுகாப்பான நாடு. 4 வயசுல இருந்து 60 வயசு பாட்டி வரைக்கும் பாலியல் தொந்தரவுல திருப்பூர்ல 70 வயசு பாட்டி, அந்த பாட்டிய பாலியலுக்கு சீண்டி இருக்கான் ஒருத்தன், பக்கர புத்தி படைச்சவன். நான் கேட்க விரும்புறேன், இந்த பாலியலை தடுப்பதற்கு என்ன நீங்க தண்டனை கொடுத்தீங்களே, எத்தனை பேருக்கு தண்டனை வழங்கப்பட்டிருக்கு? எத்தனை பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள்? அண்ணன் எடப்பாடியார் மட்டும்தான் இன்றைக்கு குரல் கொடுத்த காரணத்தால் அங்கொன்றும் இங்கொன்றும் போலீஸ்கே பாதுகாப்பு இல்லை. அவங்க எங்க போய் பிடிக்கிறது? கூட்டத்துக்கு பாதுகாப்புக்கு போனா இடுப்பக்கள் திமுக கார, கூட்டத்துக்கு பாதுகாப்புக்கு போலீஸ் போனா பெண் போலீஸை இடுப்பக்கள், பாதுகாப்புக்கு போன போலீஸ் அதிகாரிய முடிய பிடிச்சு இழுத்து இவனே அதிகாரத்தை எடுத்துட்டு அடிக்கிறான். அருப்புக்கோட்டையில போலீஸ் எங்க இருக்கு பாதுகாப்பு? டிராபிக் போலீஸ் இன்ஸ்பெக்டர், டிராபிக் போலீஸ் அதிகாரி, ஒரு போலீஸ் அதிகாரிக்கு கீழே வேலை செய்யறவங்களுக்கு சீட்டல் கொடுத்திருக்கிறாரு. 2 நாளைக்கு முன்னாடி வந்துச்சு. போலீஸ் மேல எப்படி நம்பிக்கை வரும்? மக்களுக்கு எப்படி நம்பிக்கை வரும்? எங்க அம்மா இருந்தாங்க, ஆட்சி நடத்துறாங்க, எங்கள் அண்ணன் எடப்பாடியார் இருந்தாரு. இது மாதிரி சம்பவங்கள் அப்படி நடந்தா கடுமையான தண்டனைக்கு உள்ளாக்கப்பட்டு அவர்களை எல்லாம் கடுமையான தண்டனை தொடர்ந்து வெளியே வராத அளவிற்கு வழங்கப்பட்டதை தவிர இது மாதிரி நீங்கள் செய்வது போல
மேலோட்டமாக எல்லாவற்றையும் பார்த்துக் கொண்டு ஆட்சி நடத்துகிற நீங்கள் நிச்சயமாக விரட்டப்படுகிற காலம் வரும். இன்னைக்கு எல்லாருக்குமே பயம் வந்துருச்சு. பள்ளிக்கூடத்துக்கு போற பிள்ளைகளுக்கெல்லாம் பயம், கல்லூரிக்கு போற பிள்ளைக்கு பயம், வேலைக்கு போற பிள்ளைக்கு பயம், ஐடி கம்பெனிக்கு வேலைக்கு போற பிள்ளைக்கு பயம், எல்லா நிலைகளிலும் பயம் ஏற்பட்டிருக்கு. இதுக்கு ஒரு முடிவு வரணும்னா அண்ணன் எடப்பாடியார் முதலமைச்சராக வர வேண்டும். அவர் வந்தால் தான் நல்லா கைதட்டுங்க. முதல்ல கைதட்டுனீங்கல்ல, நல்லா கைதட்டுங்க. என்ன நிச்சயமாக அண்ணன் எடப்பாடியார் முதலமைச்சராக வந்தால்தான் இந்த பாலியல் சீண்டலுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வரும் என்று சொல்லி இந்த நல்ல வாய்ப்பை தந்த எங்களுடைய கழக பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் மீண்டும் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக வருவார். மீண்டும் முதலமைச்சராக வருவார். இந்த பாலியல் சீண்டல், சட்டம் ஒழுங்கு, பெண்களுக்கு பாதுகாப்பு இதெல்லாம் உறுதியாக வரும் என்கிற நம்பிக்கையோடு நீங்கள் அனைவரும் களத்திலே நின்று பணியாற்ற வேண்டும் என்று உங்களை தாழ்மையோடு கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ